ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் என்னோடய ஃபேவரட் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கும் இந்த வீடியோஸ்க்கும் ஒரு லாங் கேப் எடுத்துக்கிச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஃபீவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யூரின் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்காக ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததுனால என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரெக்கவர் ஆகிட்டு வரான். இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யாராச்சும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட பாடி டெம்பரேச்சர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குளிர்ச்சியான பொருள் ஏதாச்சும் சாப்பிட்டாலோ இல்லை அதை யூஸ் பண்ணாலோ உடனே கோல்ட் ஆகும், உடம்பு சரியில்லாமல் ஆகும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் போதும். நிறைய டைம் யூஸ் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஓவர் ஹீட் பாடிக்கெலாம் இது நல்லாவே ஒர்க் ஆகும். அடிக்கடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இந்த ஹேர் பேக்கில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ரெடி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹேர் பேக்கில் வெந்தயம், கரிஞ்சீரகம், ஆலிவ் சீட்ஸ், விட்டமின் இ கேப்சூல் இது 4மே தான் நம்ம சேர்க்க போகிறோம். வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டே நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் இந்த வெந்தயத்தையும் கரிஞ்சீரகம், ஆலிவ் சீட்ஸ் இது 3த்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது கூட நீங்கள் ஒரு விட்டமின் இ கேப்சூலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தலையிலேருந்து மொடை முடிவு வரைக்குமே அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி அவங்கவுங்க பாடி டெம்பரேச்சர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமை மாற்றிக்கோங்க. இப்போ நான்லாம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைப்பேன். ஆனால் நீங்கள் உங்களோட பாடி டெம்பரேச்சர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் குளிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஹேர் பேக்கை நான் என்னோடய தலையில் அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ நம்ம இதில் வெந்தயத்தை மிக்ஸ் பண்ணியிருக்கோன்றதுனால இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் குளித்தேன்னா, நான் அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுனால அவனுக்கும் அது திரும்பியும் உடம்பு சரியில்லாமல் போகலாம், கோல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் இப்போதைக்கு அதை அப்ளை பண்ணல. பட் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹேர் பேக் இது. ஸோ அதுக்காக தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இப்போ என்ன போல் ரீசெண்டாக யாராச்சும் குழந்தை பெற்று இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அது நம்ம இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த ஹேர் பேக்கை நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் பண்ண தப்பு ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஹேர் கேர் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் அதை பற்றின ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.